ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராகவேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆலு பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 கப் கடலை மாவு, அப்புறம் ஒரு பொட்டேட்டோவை 1-2 மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பேக்கிங் சோடா. ஒரு பாத்திரத்தில் கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம், அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு, பேக்கிங் சோடா ஒரே ஒரு பிஞ்ச், சில்லி பவுடர். இது உங்கள் ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா சாப் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம், மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு. இது எல்லாத்தையும் முதல்ல தண்ணி சேர்க்காம கலந்துடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பதத்தில் மாவு பிசைஞ்சு வச்சுருங்க. ஒரு கடாயில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாவை சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா குக் ஆகும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய ஒரே பேட்சில் போட்டிங்கன்னா அப்புறம் உள்ளே வேகாமல் போயிடும். இப்போது நெக்ஸ்ட் பேட்சும் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங்கில் டீ டைம் ஸ்நாக்காக பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.